படத்தோட ஓப்பனிங் சீன்ல 4 சின்ன பசங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வருண், தருண், தர்ஷு, வர்ஷு இவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. So, இப்படி இவங்க நடந்து வரும்போது வருண் என்ன சொல்றானா, டேய் எங்க பக்கத்து வீட்டு ஆயாவுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கிட்ட வந்து அவங்க தூக்கு போட்டுட்டாங்க, இவங்க தூக்கு போட்டுட்டாங்க, ஆவியா வராங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொன்ன உடனே தருண் கேக்குறான், இதெல்லாம் உண்மையாடா? பேய் பிசாசு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க வருண் என்ன சொல்றானா, டேய் அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, பொழுது போகாம இந்த வயசான பாட்டிங்க தான் இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமும் அப்படியே தொடங்குது. இப்பதான் திடீர்னு அந்த ஸ்கிரீன்குள்ள யாரோ வந்து குதிக்கிற மாதிரி, அதாவது அர்த்தராத்திரியில ஆத்தங்கர ஓரத்துல சமாதியா நிறைய இருக்கு. அங்க ஒரு பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே வரா, அப்படியே நடக்கிறா. அங்க ஒரு சமாதி மேலேயும் போய் படுத்துக்கிறா. இத தூரத்துல இருந்து ஒரு அம்மா பாத்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா தான் அந்த பொண்ணோட அம்மா போல. சோ காலையில விடிஞ்ச உடனே ஒரு ஆள் கிட்ட போய் திரும்பவும் என் பொண்ணு அதே மாதிரி சமாதி மேல போய் படுக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண. இதனாலதான் இந்த குருஜியை நம்பணும்னு நான் சொல்றேன். ஏற்கனவே இப்படி உன் பொண்ணு பண்ணதுனால தானே குருஜி கிட்ட போய் எல்லாம் சரி பண்ணாரு. அந்த மாதிரி திரும்பியும் குருஜியை வர சொல்லியிருக்கேன், எல்லாம் சரியா போயிருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கார்ல இருந்து ஒரு குருஜி, அதாவது பேய் ஓட்டுறவர் வந்து இறங்குறாரு. சோ அவர்கிட்ட இந்த அடியாள் இருக்கான்ல, அவன் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு இருக்கான், இந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸ். இவ திரும்பி இங்க வந்துட்டாளா, அவளை துரத்தாம விட மாட்டேன், என்கிட்டயே ஆட்டம் கட்டுறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருஜி அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போறாரு. பார்த்தா கட்டுல நிக்க வச்சு அந்த பொண்ணை காலையும் கையவும் சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க. அங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருக்கு. அதை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு மேல வீசிட்டு அங்க மிகப்பெரிய சாட்டை இருக்கு, அந்த சாட்டையிலயும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மாவோ பதறாங்க, ஏங்க என் பிள்ளைய அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் அடிக்கிறது உன்னோட பிள்ளை இல்லம்மா, உள்ள இருக்கிற ஆன்மாவை இப்படி அடிச்சாதான் அது போகும். சொல்லுடி, எங்க இருக்க, எப்ப இவளை விட்டு போவ, அடுத்து யார் மேல போலான்னு பிளான்ல இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சாமியார் இந்த குழந்தைய அடிச்சுட்டே இருக்காரு. அடிச்சு அடிச்சு அந்த குழந்தை இறந்தே போச்சு. இப்ப சுடுகாட்டுல அந்த குழந்தைய புதைச்ச இடத்துல இந்த அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல 4 பசங்களை பார்த்தால, அந்த 4 பசங்களும் இப்ப வளர்ந்துட்டாங்க. சோ இதுல தருணும் தர்ஷுவும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இப்ப வருணும் வர்ஷுவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் அன்னைக்கு ராத்திரி வர்ஷு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு கொலுசு சத்தம் மாதிரி ஒண்ணு கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறா. பார்த்தா அவளுடைய ரூம்ல இருந்து வெளியில கீழே ஈரமான கால் தரைகள் எல்லாமே படிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த கால் தரைகளை இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு போறா. பார்த்தா அந்த கால் தரைகள் ஒரு ஜன்னல் கிட்ட இருக்கிற கர்டைன்ஸ் பக்கம் போய் நிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு அந்த கர்டைன்ஸை விலக்கி பார்த்தா அங்க இறந்து போச்சுல்ல அந்த பொண்ணோட ஃபேஸ் மாதிரி இவளுக்கு தெரியுது. அவ இறந்து போனதுனால ஆவியா வந்து இவளை மிரட்டுறாளா, இல்ல இவளுக்கு இது எல்லாமே கற்பனையா தோணுதா அப்படிங்கறது நமக்கு இங்க தெரியல. சோ விடிஞ்ச உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாம் கூப்பிடுறாங்க. இந்த சாமியார்னால அந்த அப்பாவி குழந்தையோட உயிரே பறிப்போச்சு, அந்த சாமியார் போலி சாமியார்னு நம்ம நிரூபிக்கணும். இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பிளான் பண்றாங்க. இப்பதான் அந்த போலி சாமியாருடைய உண்மையான முகமே தெரியுது. அதாவது அவனோட அடிமை ஒருத்தர் இருப்பான்ல, சோ அவன் என்ன பண்ணுவானா, அந்த ஊர்ல ரீசெண்டா யாரெல்லாம் இறந்து போனாங்க, எப்படி இறந்து போனாங்க, எதனால இறந்து போனாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே ஒரு ரூமுக்குள்ள போய் இந்த சாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். வர வர நீ கஸ்டமரை கூட்டிட்டே வரமாட்டேங்கிற, நமக்கு காசே வரமாட்டேங்குதுன்னு இவனுங்க எல்லாருமே கூட்டுக்களவாணிங்க போல மக்களை இப்படிதான் ஏமாத்தி சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையுமே வெளியில இருந்து வர்ஷமும் தர்ஷமும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு அடியாளு இவங்கள பாத்துட்டாங்க. என்னம்மா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாங்க பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. இப்ப அந்த சாமியார் அப்படியே வெளியில வரான். வெளியில யாரோ ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த சாமியார் அப்படியே அந்த முடிய பிடிச்சு, நீ தானே லாஸ்ட் வீக் 10வது படிச்ச பொண்ணு ஒண்ணு கிணத்துல விழுந்து செத்து போச்சுல்ல, அவதானே நீ, படிப்பு வரலன்னு செத்து போன கழுத, நீ அதுக்கு இவளோட உடம்புல ஏறி இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த அடிமை இருக்கான்ல, பாத்தீங்களா சாமிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் ஏத்துறான். இதையும் இவங்க வீடியோ எடுத்துட்டு அங்க இருந்து கார்ல தப்பிச்சு ஓடிடுறாங்க. பின்னாடி அந்த அடியாட்களும் துரத்திட்டு வராங்க. சோ இதை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து போலீஸ்ல இருந்து வந்து இந்த போலீஸ் சாமியார கைதும் பண்ணிட்டாங்க. இப்படியே இவங்களோட பணிகள் எல்லாமே தொடருது. ஹிந்துல இருந்து முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்டின்ல இருந்து யார் யாரெல்லாம் பேய்களை வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களோ எல்லாத்தையுமே இவங்க புடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியே இருக்கு. அந்த ஏஜென்சில தான் இவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வருஷம் ஏன் அந்த பொண்ணோட விஷயத்துல இவ்வளவு நாட்டம் காட்டினா அப்படின்னு பார்த்தா, அவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, இறந்து பொண்ணோட அம்மா, அந்த அம்மா இவங்களோட வீட்டுலதான் வேலை செய்யறாங்களாம். இப்ப வருஷோட அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. நார்மலா மீடியால வேலை செய்யற பொண்ணுனாவே உனக்கு யாருமே மாப்பிள்ளை தர மாட்டாங்க, நீ என்னன்னா இப்படி போலீஸ் சாமியார் எல்லாம் புடிச்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யார்கிட்டயும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு பேசிட்டு இருக்கும் போதே, அம்மா ராத்திரி படுத்தா எனக்கு தூக்கம் வரல, எனக்கு கனவுல அந்த பொண்ணோட முகம் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, நான் எத்தனை டைம் உங்ககிட்ட சொன்னேன், அந்த பொண்ணுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அதை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா சரியா போயிருன்னு, சாமியார்னு கூட்டிட்டு போய் இப்ப அவ நம்ம கூடவே இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மாவை பிடிச்சு வருஷோட அம்மாவும் திட்டிட்டு இருக்காங்க. மூட நம்பிக்கையினால இப்போ உன் பொண்ணு இழந்துட்டு இங்க அழுதுட்டு நின்றுட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு.
இப்பதான் தருணும் தர்ஷுவும் ஒரு குட் நியூஸ் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா தர்ஷு பிரெக்னெண்டா இருக்காளாம். சோ தருணுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருணும் தருணும் அந்தான போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தர்ஷு அழுதுட்டு இருக்கா. ஏன்டி அலறன்னு சொல்லி வர்ஷு கேட்க, இவன் என்னால அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே விட்டுட்டு வந்தான். எனக்கு எல்லாமே இவன் மட்டும்தான். ஆனா எனக்கு ஒரு நட்பாசம் என்னன்னா அவங்க பேரண்ட்ஸும் திரும்பவும் எங்க கூட வரமாட்டாங்களா, எங்க கூட சேர்ந்து வாழ மாட்டாங்களா அப்படின்னு தன்னோட மனசுல இருக்கிற காயத்தை எல்லாத்தையுமே வர்ஷு கிட்ட சொல்ல, உன்னோட குழந்தை பிறந்தா போதுண்டி, அவங்களோட பேரண்ட்ஸுமே வந்துருவாங்க, எல்லாரும் நீங்க ஹாப்பியா சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணுவீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்க ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. தர்ஷன் நிறைய மாத கர்ப்பிணியாவும் ஆயிட்டாங்க. இப்பதான் இவங்களுக்கு புது கேஸ் கொடுக்குறாங்க. அதாவது அமெரிக்கால மோகன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சைக்காட்ரிஸ்ட் நியூரோலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காராம். சோ அவருடைய ஒய்ஃபையே ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்கள மென்டலா ட்ரிகர் பண்ணி விட்டு தற்கொலை பண்ண வச்சுட்டு இப்ப அவரு அந்த ஊர்லயே இல்லையா, எங்க போயிட்டாருன்னு தெரியலையா. ஆனா இவங்களுக்கு வந்த தகவலின்படி ஏதோ ஒரு மலை கிராமத்துல பேயொட்டியா இப்ப இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கான். சோ அவரை போலி சாமியார் அப்படின்னு நிரூபிக்கணும்னு இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு. சோ இப்ப அந்த ஒய்ஃப் இறந்து போனாங்கல்ல, அவங்க தற்கொலை பண்ணிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே ஒரு அமானுஷ்யமா இருக்கிற மாதிரி அந்த வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கு. இதை இவங்க 4 பேருமே பாக்குறாங்க. தர்ஷுக்கு சரியான பயம் வந்துருச்சு. எதனாலன்னு பார்த்தா, எங்க இது நம்மளோட குழந்தையும் அஃபெக்ட் பண்ணிருமோ, நம்ம வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்துட்டே இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துக்கிறாங்க. மத்த 3 பேருமே அமானுஷ்யத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும் நம்புறாங்க. இந்த டாஸ்க் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, இதுதான் நம்மளுடைய கடைசி டாஸ்க். இந்த ஆளை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஊர்லயே 50% ஆஃப் போலி சாமியாரை நம்ம ஒழிச்சிடலாம். எல்லாருமே இந்த ஆளை வந்து ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே இருக்காங்க. இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷுவை இவங்க 3 பேரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. தர்ஷுக்கு மனசுல ஒரே குழப்பமாவே இருக்கு. தர்ஷு தருண் கிட்ட போய் சண்டை போடுறா. அப்ப தருண் வந்து தெரியாம ஒரு வார்த்தை விட்டுட்டான். என்னன்னு பார்த்தா உன் குழந்தை வந்து சாகாது அப்படின்ற மாதிரி. சோ இதனால தர்ஷு ஹர்ட் ஆயிடுறா. வருணும் தருணும் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிறாங்க. தர்ஷுவும் வருஷமும் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிறாங்க. சோ இப்படி அந்த மலை கிராமத்தை நோக்கி இவங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த இன்னொரு கதையை கட்டுறாங்க. அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வெளியில நின்னு கத்திட்டே இருக்காரு. நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல அவங்களோட பையனும் உட்காந்துட்டு இருக்கு. உள்ள இருந்து அவங்க ஒய்ஃப் வராங்க. பையனை நல்லா ரெடி பண்ணி கூட்டிட்டு போகணும்ல, என் பையனுக்கு அடுத்து பொண்ணு பாக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அவரும் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பன்னு பார்த்து நிறுத்துங்க, என் பையனுக்கு கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு விடுறாங்க. சோ இவங்களும் அந்த கல்யாணத்துக்கு புறப்பட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் ஒரு கோவில்ல ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருக்காரு. என்னோட பொண்ணு உன்னை நம்பிதானே நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஈசன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ படிக்க போன இடத்துல இருந்து பேய் பிடிச்ச மாதிரியும் பித்து பிடிச்ச மாதிரியும் இருக்கா. அவளை நீ பாத்துப்பன்னு சொல்லிட்டுதான் உன்னோட பேரை அவளுக்கு நான் வச்சேன். நீயே கையை விட்டுட்டல. இப்போ ஒரு பூசாரியை பார்க்க போவேன், அங்க நல்லா ஆகணும், எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இவரோட பயணமும் போகுது. சோ 3 பேரும் ஒரே ரோட்ல சந்திக்க போறாங்க போல. சோ இனிஷியலா இந்தாண்ட வருண் அவங்களோட டீம் எல்லாம் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தர்ஷு வந்து தருண் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஆனா தருண் வந்து மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். இதனால வருஷம் என்ன பண்றா, அங்க இருக்கிற வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து தெளிக்க ஆரம்பிக்கிறா. சோ இப்படியே இவங்க எல்லாமே கூல் ஆயிடுறாங்க. எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இந்த வண்டியை ஓட்டிட்டு வராங்க. வண்டியை ஓட்டிட்டு வரது வரும் தான். இப்படி இவங்களோட பயணம் இந்தான வந்துட்டு இருக்கு. அந்த கல்யாண வீட்டுக்கு போற அவங்க வர இவங்க விளையாண்டுட்டே இருக்கிறதுனால டக்குன்னு அவங்க வந்த உடனே இவங்க பாக்கல. சோ கார் வந்து அப்படியே தாறுமாறா இந்தாண்ட போய் எப்படியோ அவங்க காரு நேரா போயிருச்சு. ஆனா இன்னொரு குழப்பம் என்னன்னு பார்த்தா, அந்த கல்யாண வீட்டுக்கு போனாங்கல்ல புருஷன் பொண்டாட்டி பையன் சொல்லிட்டு இவங்க ஒரு செவுத்துல முட்டிட்டாங்க. பையனுக்கும் அப்பாவுக்கும் எதுவும் ஆகல. நல்ல வேலை தம்பி நம்மளுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒய்ஃபை விசாரிக்கிறாரு. ஒய்ஃபு அங்க காணும். என்னடான்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து எட்டி கீழே பார்த்தா பிரேக் அடிச்சதுல அவங்க மேல சொலண்டு போய் கீழே விழுந்து ஒரு பாறையில அடிபட்டு தலையில ரத்தம் போயிட்டு இருக்கு. புருஷனா பையனை விட்டுட்டு அங்க கீழே போக முடியாதுன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அந்த கோவில்ல அந்த பெரியவர் இருந்தாருல்ல, அவர் பொண்ணு பொண்டாட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு ஆட்டோல வந்துட்டு இருக்காரு. சோ அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டோன்னா அந்த பெரியவர் கீழே இறங்கி போய் பாக்குறாரு. அந்த அம்மா அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கண்ணு ஏற்கனவே பெருசா இருக்கும் போல. சோ அவங்க வந்து அப்படியே கண்ணுலயே அவங்களுடைய உயிரும் பிரிய ஆரம்பிக்குது. இந்த பெரியவர் சொல்லிடுறாரு இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பெரியவர் அந்த பொண்ணோட கண்ணையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கிறாரு. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்ப அந்த பெரியவர் எங்க வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த தர்ஷன் டீம் இருக்காங்கல்ல, அவங்க யாரை தேடி வந்து அந்த மோகன் இருப்பாருல்ல அவரை பார்க்கதான் வந்திருக்காரு. சோ அவருடைய தொழுகை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே வெளியில வராரு. அங்க நிறைய ஜனங்க பேய் பிடிச்ச மாதிரி நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ அவங்க முன்னாடி ஒரு சோத்துருண்டையை நீட்டுறாரு. அவங்கள சாப்பிட வைக்கிறாரு. அவங்கள சாப்பிட வச்ச உடனே அந்த சோத்துருண்டி அப்படியே பிளந்து பாக்குறாரு. அதுல எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு நார்மலான பிரச்சனை தான், ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நல்ல ஹாஸ்பிட்டலா போனீங்கன்னா செக்அப் பண்ணி கியூர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சப்போஸ் அவங்களோட உடம்புல ஆத்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு அந்த மனுஷனை சாப்பிட வச்சுட்டு அதை புட்டு பார்த்தா ஃபுல்லாவே புழுவா இருக்கு. சோ அதுக்கு இவர் ஒரு ஆசிரமம் வச்சிருப்பாரு போல. அந்த ஆசிரமத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடியாளங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் அந்த பெரியவரும் அவரோட பொண்ணு கூட்டிட்டு வராரு. அந்த பொண்ணையும் இதே மாதிரி பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல.
சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த இன்சிடென்ட்ட மேல இருந்து அந்த 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணை கூட்டிட்டு அப்படியே திரும்பும்போது மேல இருக்கிற அந்த 4 பேரையும் பாத்துறாரு. திடீர்னு இவருக்குள்ள என்ன மாற்றம் வந்துருச்சுன்னு தெரியல. அப்படியே ஆன்னு கத்திக்கிட்டு அந்த 4 பேரை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அப்படியே பாஞ்சு போய் தர்ஷு பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் முழு மாசம் பிரெக்னென்ட். சோ அப்படியே அவங்களை பிடிக்க போறாங்க. அதுக்குள்ள இந்த மோகன் சாமியா இருக்கிறாருல்ல, அப்படியே ஒரு பெட்ஷீட்டை போட்டி அவங்க அந்த பெரியவரை பிடிச்சிடுறாரு. புடிச்சு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. இப்பதான் இந்த மோகன் வந்து இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான், நீ ஒரு போலி சாமியார் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும், நீ போலி சாமியார் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா மக்களுக்காக பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். நானும் இதுக்கு முன்னாடி எதுவுமே நம்பாம என் ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் என் ஒய்ஃபையும் அந்த ஆத்மாவால அஃபெக்ட் ஆகி அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த உலகத்துல எவ்வளவோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஆனா அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கு. அந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு இடத்துல போய் கத்துக்கிட்டேன். அங்க இருந்து இங்க ஏன் வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நிறைய பேர் சிட்டில பணத்தை செலவு பண்ணி எதா இருந்தாலும் கியூர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி மலைவாழ் மக்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றதுனாலதான் என்னோட பணியை தொடர்றதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் இதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே எல்லாரும் போலி சாமியாரை புடிச்சு கொடுத்தாங்கல்ல. சோ அதனால இந்த மாதிரி ஆன்மாக்கள் இல்ல அப்படிங்கறத அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. சோ இப்ப சாமியார் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. சரி, நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல, நான் உங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த வீட்டுல ரொம்ப நாள் இல்ல, ஜஸ்ட் 3 days மட்டும் நீங்க ஸ்டே பண்ணிருங்க. அந்த வீட்டுல நீங்க ஸ்டே பண்ணிட்டு உங்களுக்கு எந்த விதமான ஃபீலும் வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க சொல்றதை நான் நம்புறேன், நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, ஜோசியர் நல்ல வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா பாலடைஞ்ச பங்களா. இந்த பங்களாவுக்கு இந்த ஜோசியக்காரு, அதாவது இந்த பேய் ஓட்டுறவர் ஒரு கதை சொல்றாரு. என்னன்னு பார்த்தா, இந்த வீட்டை வாங்கினவங்க இங்க ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்களாம். அப்போ மேஸ்திரி சித்தால அடிச்சே கொண்டுட்டானா, அவனும் தற்கொலை பண்ணிட்டானா. அதுக்கப்புறம் எப்படியோ இந்த வீடு கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணாங்களாம். கிரகப்பிரவேசம் அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டோட ஓனர் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுட்டு மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாராம். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த நிலம் அப்படியே இருந்துச்சா, இத ஒரு புரோக்கர் வாங்கலாம், வாங்கி ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு ஏதோ ஸ்டெப் எடுக்க, அவரும் அவரோட குடும்பமும் இந்த வீட்டுல 3 நாள் தங்கினாங்களாம். அன்னைக்கு அவங்க குடும்பத்தையும் கொண்டுட்டு அவரும் இறந்து போயிட்டாராம். சோ இப்படி இந்த ஒரு வீட்லயே இவ்வளவு அமானுஷம் இருக்கு, இந்த வீட்டுல மட்டும் நீங்க 3 நாள் தங்கிருங்க, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுறாரு. இதுக்கு இந்த 3 பேர் யாரு, தர்ஷுவை தவிர மீதி 3 பேரும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா தர்ஷுவோ சரியான பயம், வாங்க நம்ம இப்படியே போயிடலாம், நமக்கு இந்த சேலஞ்ச் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியோ இந்த 3 பேரும் சேர்ந்து தர்ஷுவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே, நாங்க எல்லாருமே இதே வீட்டுல இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே பார்த்து கீழே நிறைய நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அங்க அந்த மாந்திரிகம் பண்றதுக்கு ஒரு கட்டம் வரைவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே உங்களோட பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை மட்டும் விட்டுட்டு வெளியில நீங்க வராதீங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது என்னோட கையில இல்ல, உங்களோட கையில இல்ல அப்படின்ற மாதிரி வான் பண்றாரு. வீட்டுக்குள்ள எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில போறாங்க. தர்ஷு மட்டும் அப்படியே அந்த காரிடோரியத்துக்கு வரா. பார்த்தா அங்க அந்த மேஸ்திரி அந்த சித்தால கொல்ற மாதிரியும் அவனும் செத்து போற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு அமானுஷம் மாதிரி ஒண்ணு தோணுது. பயந்துட்டு திரும்ப அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்ல. அதுக்கப்புறம் இந்தானே எட்டி பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான்ல, அந்த இன்சிடென்ட் இவ கண்ணு அப்படியே அந்த கண்ணு முன்னாடி வருது. அப்படியே தெரிச்சு அங்க இருந்து பயந்து ஓட இப்ப அந்த இடத்துக்கு தருண் வந்துடுறான். எனக்கு இங்க எதுவுமே செட் ஆகுற மாதிரி தெரியல, இது எதுவுமே எனக்கு பாசிட்டிவா எதுவும் தோணவே இல்லை, வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம இங்க இருந்து போகிறப்போ இந்த ஆளை போறேன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டு தான் போகணும், நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவளுக்கு திடீர்னு ஏதோ எரியற மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இவ சொல்லிட்டே இருக்கா, எனக்கு ஏதோ எரியற மாதிரி ஸ்மெல் வருது, தோல் எரியற மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி. இவங்களும் முகுந்து பாக்குறாங்க. இவங்க யாருக்குமே அந்த ஸ்மெல் தெரியல, ஆனா இவளுக்கு மட்டும் அந்த ஸ்மெல் வருது. என்னன்னா வருணும் வருஷம் அந்த வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு அந்த மந்திரவாதி சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா இவங்க 2 பேரும் வெளியில இருந்து நியாயம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளு சொன்னா வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம 2 பேரும் வெளியில தானே நின்னுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கான். வருணுக்கு வருஷம் மேல ரொம்ப பிரியம் போல, சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா 2 பேருமே இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணிக்கல. சோ இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ இருந்து ஒரு வவ்வால் வருது. அது இவங்களை அடிக்கல, ஆனா பின்னாடி மரத்துல போய் அந்த மரக்கிளையில அதுவே குத்திக்கிட்டு செத்து போயிருது. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆகுது. ஆனா வருஷம் மட்டும் சிரிக்க ஆரம்பிக்கிறா, என்ன பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி. அப்பதான் வானத்தை அண்ணாந்து பாக்குறாங்க. அந்த சூரியன் இருக்குல்ல, அந்த சூரியனை சுத்தி ஒரு மேக படலம் மாதிரி தெரியுது இவங்களுக்கு மட்டும். சோ இப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. இந்த பெரியவர் இருந்தாருல, அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்தாங்கல்ல, சோ அவரை ஆசிரமத்தை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்ப அவரை ஒரு கயிறு போட்டு கட்டி ஒரு குகைக்குள்ள மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு இந்த மந்திரவாதி வர்றாரு.
நீ யாரு அப்படின்னு கேட்க, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஆவி பேசுது. அது எனக்கு தெரியும். உடம்புக்குள்ள இருக்கிற ஆவி நீ யாரு அப்படின்னு சொல்ல, நான் தான் இறந்து போன அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போனாங்கல்ல, அங்க ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனால, அந்த பொண்ணோட ஆவி இப்போ இவனோட உடம்புல பூந்துருச்சு. நீ எப்படி இவனோட உடம்புல பூந்த அப்படின்னு சொல்ல, இவன் தான் நான் இறந்து போறப்போ பக்கத்துல இருந்தான். அதான் இவனோட உடம்புக்குள்ள பூந்துட்டேன். என்ன 4 பேர் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எது 4 பேர் கொன்னுட்டாங்களா அப்படிங்கும் போதுதான், அவங்க 4 பேரும் விளையாண்டுகிட்டு கார் ஓட்டிட்டு வந்ததுனாலதான் நான் என் குடும்பத்தை விட்டு இப்ப பிரிஞ்சுட்டேன். அவங்களாலதான் இந்த பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என் பையனை பார்க்க முடியாம நான் தவிக்கிறேன். அவங்க 4 பேத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மந்திரவாதி கிட்ட சொல்லுது. இவரும் ஷாக்ல நின்னுட்டு பாத்துட்டு இருக்காரு. இப்போ தர்ஷுவும் தருணும் ஒரு ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வீட்டோட கேட்டு கிட்ட ஏதோ ஒரு கருப்பு உருவம் நிக்கிறாப்புல தோணுது. இவனுக்கு ராத்திரி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுக்கிட்டா இரும்புலா வருது. அதுக்கப்புறம் அந்த தோலோட ஸ்மெல் திரும்ப திரும்ப எரியிற ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரியே இவளுக்கு தோணிட்டே இருக்கு. இப்படியே கொஞ்சம் தூரம் வெளியில வர, அப்புறம் திரும்பி அவளோட பெட்ரூமையே பார்த்தா தருண் கிட்ட யாரோ ஒருத்தங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவ போட்டிருக்கிற அதே ட்ரெஸ்ல எரிஞ்சு போன ஒரு உருவம் வருணையே பார்த்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கு. இதை பார்த்ததும் இவளுக்கு பயம் வந்துருச்சு. அந்த உருவம் அப்படியே இவளுக்கு திரும்பி பாக்குது. அப்படியே ஆணு கத்துறா. அந்த வருஷமும் வருணும் சேர்ந்து இங்க வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நானே எரிஞ்சு போன மாதிரி ஒரு உருவம் மாதிரி இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு, இந்த வீட்டுல இருக்க, வாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டே இருக்கா. ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே இமேஜினேஷன் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னும் அந்த குகைக்குள்ள அடைச்சு வச்சிருந்த அந்த பெரியவர் வந்து அங்க இருந்து கை தாவத்துக்கிட்டு தப்பிச்சிடுறாரு. அப்புறம் இந்த வருஷம் இருக்கால, அவளும் தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கும் நைட்டு டிஸ்டர்ப் ஆகுது, தூங்க முடியல. எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா அங்க வந்து அந்த இறந்து போச்சுல ஒரு பொண்ணு இனிஷியலா, அந்த பொண்ணோட உருவம் தெரியுது. அதுக்கப்புறம் நிறைய அமானுஷ்யமான உருவங்கள் எல்லாமே தெரியுது. சோ இப்ப அவ வர்றா, வந்து வருணை எழுப்பி விடுறா. என்னாலையும் தூங்க முடியல, இங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, கண்டிப்பா இது எல்லாமே அந்த மந்திரவாதியோட வேலைதான். ஏன்னா அவன் நியூராலஜி படிச்சிருக்கான், நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்றான். அது இல்லாம ஏதாவது ஒரு ட்ரக்ஸை இந்த வீடு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பான். அந்த ட்ரக்ஸ் தான் நம்மள இவ்வளவு இல்யூஷனுக்குள்ள கொண்டுட்டு போகுது. போய் நம்ம தேடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா தேடுறாங்க. அப்பதான் எங்க இருந்து ஒரு ஸ்மெல் வருது. ஒரு கர்டைன் அப்படியே விலக்கி பார்த்தா அங்க ஏதோ யாகம் பண்ணாப்புல ஒரு செட்டப் இருக்கு. அங்க ஏதோ ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கு. சோ இதுல இருந்துதான் நமக்கு இந்த ட்ரக் எல்லாம் வருது அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ அடுத்த நாள் இவங்க 4 பேரும் வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப அந்த மந்திரவாதியும் வர்றாரு. வந்து இவங்கள எச்சரிக்கிறாரு, நீங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகவே கூடாது, இப்ப நீங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, புரிஞ்சு போச்சு உன்னோட கணக்கெல்லாம், எங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரக்கை வீடு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி எரி விட்டுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் மந்திர கோள்கள் போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நீங்க போங்க, போய் அந்த மந்திர தந்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சிஷியன் கிட்ட சொல்ல, அவங்க எல்லாருமே வந்து அதை எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுறாங்க. இதுக்கான கான்சிக்வன்சஸ் இவங்களே இனிமே ஃபேஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப இவங்க 4 பேரும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மலை மேல ஏறி போறாங்க. அப்பதான் தர்ஷு மேல அண்ணாந்து பார்த்தா வருஷுக்கும் வருணுக்கும் எப்படி ஒரு சூரியனுக்கு சுத்தி வெள்ளை படல மாதிரி தோணுச்சோ அந்த மாதிரி அவளுக்கும் தோணுது. எல்லாமே பார்த்து பயந்து போயிடுறாங்க. அங்க ஒரு ஆட்டு மந்தை வந்து நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த ஆட்டுக்கிட்ட போக வருஷம் வந்து ஒரு ஆட்டை தொடலாம்னு சொல்லிட்டு போறா. ஆனா திடீர்னு அந்த ஆடு அங்க மலை மேல இருந்து கீழே குதிச்சிருது. என்னன்னு எட்டி பார்த்தா அந்த ஆடு பாறை மேல விழுந்து செத்து போச்சு. இவங்களுக்கு இப்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்மள சுத்தி ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறாப்ல. இப்ப அந்த மொத்த ஆட்டு மந்தையுமே இவங்களை பார்த்து பயந்து அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்குதுங்க. கீழே விழுந்த அந்த ஆட்டை பாக்குறதுக்காக அந்த இடத்துல இப்போ தருண் மட்டும் நின்று பாத்துட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் அங்க இருந்து இறங்கி போயிடுறாங்க. சரி நம்ம போலான்னு சொல்லிட்டு இருந்தா இவன் திரும்புறான். பார்த்தா அங்க 4 நாய்ங்க இருக்குங்க. அதாவது வெறி நாய்ங்க மாதிரி இருக்குங்க. இவன் ஒத்த பாறை மேல நின்றுட்டு இருக்கான். பின்னாடி விழுந்தானா பள்ளத்தாக்கு. சோ அந்த நாய்ங்க இவன் அப்படியே நெருங்குதுங்க. இவனும் பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா போறான். ஆனா அங்க என்ன ஆச்சு அப்படிங்கறத காட்டல. அப்படியே அந்த சீனும் கட் ஆயிடுது. இப்ப இந்தான இந்த பெரியவர் இருக்காருல்ல, அதான் அந்த பொண்ணோட ஆன்மா அவருக்குள்ள இருக்குல்ல. சோ டைரக்டா அவனோட அந்த பொண்ணோட வீட்டுக்கு இந்த பெரியவர் போறாரு. இவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது. கல்யாணத்துக்கு ரெடியானது, ஜாலியா போனது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தான அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணோட போட்டோ வச்சுட்டு ரொம்ப கவலையில நின்றுட்டு இருக்காரு. பையன் எங்கன்னு சொல்லிட்டு இவரை தேடி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த பையன் அழுதுட்டு இருக்கான். அம்மா அம்மான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான். நான் தாண்டா உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் எடுத்து அந்த பையனை அணைக்க, அந்த பையனுக்கு தெரியாது இல்ல உள்ள தன்னோட அம்மாவோட ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பையன் வந்து யார் நீங்கன்னு கத்த, அங்க இருக்கிற மொத்த பேருமே இவரை அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. இவருக்கு சரியான காண்டு. இவங்க 4 பேருனால தானே நான் என்னோட பையனை இழந்துட்டேன் அப்படின்னு இவருக்கு திரும்பவும் வெறி ஏறுது. அதாவது உள்ள இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு வெறி ஏறுது. இப்படியே ராத்திரி ஆகுது. தர்ஷு தருணை காணாம தவிச்சு போய் நின்னுட்டு இருக்கா. தருண் ராத்திரி வீட்டுக்கும் வந்துட்டான். அவன் எப்படி அங்கிருந்து தப்பிச்சு வந்தான் அப்படிங்கிறது இங்க தெரியல. ஆனா இவனுடைய நடத்தையில கொஞ்சம் அமானுஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. தர்ஷு காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்கா. நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சரியான திட்டிட்டு இருக்கா. திட்டிட்டு போய் வருஷவையும் வருணையும் எழுப்பி விடுறா. எழுப்பி விட்டுட்டு வாங்க இங்க இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இப்பதான் வெளியில ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணோட ஆவி அந்த பெரியவர் உடம்புல இருக்குல்ல, அது இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இவங்க தெரிச்சு அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில ஓடி வராங்க. அதுவும் துரத்திக்கிட்டே வருது. இப்ப தருணும் தர்ஷுவும் தனியாவும் வருணும் வருஷமும் தனியாவும்
பேசாம பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப அந்த ஆவி அந்த இடத்துக்கும் வந்துருது. இவங்கள தேடிட்டு இருக்கு. திடீர்னு அதோட குழந்தையோட ஞாபகங்கள் வந்துருச்சு போல. அப்புறம் என் குழந்தைன்னு சொல்லிட்டு அழுவுது. அப்புறம் உடனே தர்ஷுவையும் அது பாத்துருச்சு. தர்ஷுவை கொல்லலாம்னு சொல்லிட்டு அதை நோக்கி வரும்போது இந்த மந்திரவாதி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இது யாரு உன்னோட செட்டப்பா, எங்களை பயன்படுத்தணும் நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் மந்திரவாதி தான் இவங்க குறை சொல்றாங்க. நீங்க என்னை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கூடிய சீக்கிரம் நீங்க புரிய வருவீங்க அப்படின்னு மந்திரவாதி சொல்லிடுறாரு. சரின்னு திரும்பவும் எல்லாருமே அதே வீட்டுக்கு வராங்க. தூங்க ஆரம்பிக்கிறாங்க. வருணுக்கு திடீர்னு ஏதோ ஒரு முழிப்பு, யாரோ பேசுறாப்புல ஒரு முழிப்பு. என்னடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தா 2 குழந்தைங்க கதறிட்டு இருக்காங்க. நீ போ, இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. யார்கிட்ட அந்த குழந்தைங்க இந்த நேரத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் எட்டி பார்த்தா தலையே இல்லாத ஒரு அம்மா வாங்க போலாம்னு சொல்லி அந்த குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் பதறி அடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ள ஓடி வராரு. அண்ணாந்து பார்த்தா வானத்துல ஒரு நிலா தானே இருக்கும். ஆனா இவருக்கு ஒரு வெள்ளை கலர் நிலாவும் ஒரு சிவப்பு கலர் நிலாவும் இருக்கிறாப்புல தோணுது. இந்த அந்த பேயொட்டி இருக்கிறாருல்ல அந்த சாமியார், அவர் வண்டியில போறாரு. அங்க மக்கள் எல்லாமே திரண்டு போய் கிடக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒரு பொம்பளை அவங்களோட 2 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ரயில்வே தண்டவாளத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க இங்க இறந்து போனாங்கல்ல, சோ இந்த பேய்கள் தான் அங்க வருணோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப பூசாரி என்ன பண்றாருன்னா, அவருடைய பையில இருக்கிற கொஞ்சம் விபூதி எடுத்து ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு அப்படியே அங்க தூவி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்படியே விடியுது. இன்னைக்குதான் 3வது நாள். சோ இந்த பேயொட்டி இருக்கிறாருல்ல, மலையோட உச்சியில 4 குழிகளை தோண்டி வச்சிருக்காரு. எதுக்குன்னு தெரியல. அந்த குழிகளுக்கு நடுவுல நட்சத்திரம் போட்டிருக்காரு. அந்த குழிகளுக்குள்ள 4 பொம்மைகளையும் போட்டிருக்காரு. இந்தான இவங்க 4 பேருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. தருண் மட்டும் அப்படியே எந்திரிக்கிறாரு. அவரால ரொம்ப முடியல. அவரோட உடம்புல எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தான இந்த பேயொட்டி இருக்கிறாருல்ல, அவரோட சிஷியன் கார்ல இருந்து எதையோ கொண்டுட்டு வராரு. இந்தாங்க நான் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, இந்த 4 பேரோட திங்ஸ் இருக்குல்ல, அந்த திங்ஸ் தான் இவங்களோட கையில இருக்கு. சோ ஒவ்வொருத்தரோட திங்ஸையும் எடுத்து இவர் மந்திரம் போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப தருண் போய் வருணை எழுப்புறான். என்னால முடியலடா, என் உடம்புல கொஞ்சம் கூட சத்தே இல்ல. இனிமே நம்மளால இங்க சர்வை ஆக முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து உனக்கு வருஷனா எவ்வளவு பிடிக்கும்னு. அவளுக்காக உன்னோட ஃபாரின் வேலையவே நீ ரிசைன் பண்ணிட்டு அவ கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வந்த. அட்லீஸ்ட் இன்னைக்காவது அவளுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணிருடா. வாழ்வோ சாவோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எனக்கு தெரியல. ப்ரப்போஸ் பண்ணிருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்தான அந்த பேயொட்டி இருக்கிறாருல்ல, அவர் ஒவ்வொருத்தரோட திங்ஸையும் மந்திரம் போட்டுட்டு அந்த குழியில போட்டுட்டு இருக்காரு. இந்தான இப்ப தருண் போய் தன்னோட பிரெக்னென்ட் ஒய்ஃபை பாத்துட்டு இருக்காரு. வயித்துல இருக்கிற அவரோட குழந்தைக்கு முத்தத்தை கொடுத்துட்டு இருக்க. இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு தர்ஷு எந்திரிச்சிடுறாங்க. இந்தான வருண் வருஷுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு வருஷம் என்ன பண்றாங்கன்னா, வருணோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்தான வருணுக்கோ கண்ணுலாம் கலங்குது. இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு போல, நம்ம இந்த வீட்டுல இனிமே சர்வை பண்ண முடியாது, ஏதோ ஒரு அமானுஷம் நம்மள சூழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் தர்ஷு அப்படியே மாடி மேல இருந்து கீழே நடந்து வரா. அப்போதான் கீழே தருண் படுத்துட்டு இருக்கான். பார்த்தா எதிர்த்தாப்புல கருப்பு கலர்ல ஒரு உருவம். ஐயோ தருண் அப்படின்னு சொல்லும் போதே தருணை சருட்டுன்னு இழுத்துட்டு போயிருது. இவளுக்கு சரியான ஷாக் ஆயிடுது. உடனே கத்துன உடனே இந்த ஐ லவ் யூன்னு சொல்ல வர வருண் அப்படியே நிறுத்திக்கிட்டு இந்த இடத்துக்கு வரான். இங்க தருண் படுத்துட்டு இருந்தான். தருணை ஏதோ ஒரு உருவம் இழுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா வருஷம் இதை நம்பவே மாட்டேங்கிறான். 4 மூலையிலயும் தேடிட்டு இருக்காங்க. என் தருண் அவ்வளவுதான் போயிட்டான்னு சொல்லி தர்ஷு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இப்ப வருண் அந்த ரூம்குள்ள போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரான். பார்த்தா தர்ஷுக்கு பின்னாடி அந்த கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கு. இவனுக்கும் சரியான ஷாக். இவனால பேசவும் முடியல. அவ்வளவு ஷாக்ல நின்றுட்டு இருக்கான். அப்படியே கையை அப்படியே நீட்டிட்டு இருக்கான். திடீர்னு அந்த உருவம் தர்ஷுவையும் இழுத்துட்டு போயிடுச்சு. இந்தானே இந்த பேயொட்டி இருக்கிறாருல்ல, அவரு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா அந்த 4 குழியிலையும் போட்டுட்டாரு. இவருதான் ஏதோ ஒண்ணு பண்றாரு போல. சோ ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டுட்டு இருக்காரு. சரி இனிமே இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு வருஷம் இழுத்துக்கிட்டு வரும் ஓடிட்டு இருக்கான். அப்படியே பாறை மேல எல்லாம் ஓடிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா அந்த அண்ணா பாறையோட எண்டு மலை உச்சியில நின்னுட்டு இருக்காங்க. கீழே தண்ணி. இப்ப வருண் சொல்றான், நம்மளை சுத்தி அமானுஷமா நடந்துட்டு இருக்கு, எல்லாமே அந்த பூசாரி பண்ண வேலையோ இல்ல பேய் பண்ண வேலையோ என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இது வருஷத்துக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நம்ம தானே எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணோம், நீயே இதெல்லாம் நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா இப்போ வருணுக்கு பின்னாடியும் அந்த கருப்பு உருவம் நின்னுட்டு இருக்கு. இவன் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க அந்த கருப்பு உருவம் சருட்டுன்னு அவனை இழுத்துட்டு போய் அந்த தண்ணியிலேயே போட்டுருது. எங்கடா பையனை காணும்னு சொல்லி இப்ப வருஷம் அப்படியே திரும்பி பாக்குறா. பார்த்தா அவன் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கான். இவளும் யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இப்ப அந்த பேயொட்டி வராரு. நான் ஒத்துக்கிறேன், நாங்க தோத்துட்டோம்னு ஒத்துக்கிறேன், நீ போய் அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்ல, இவரு ஏதோ பையில இருந்து எடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா பையில இருந்து விபூதியை எடுத்து அங்க இருந்து சொல்லட்டி போடுறாரு. என்னடா நீ இப்படி இருக்க, கொஞ்சம் கூட மனசாட்சி உனக்கு இல்லையா? என்னோட ஃப்ரெண்ட் அங்க தத்தளிச்சிட்டு இருக்கான், நான் கதறிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போது நானே இதை உங்ககிட்ட பொறுமையா புரிய வைக்கலான்னு இருந்தேன். ஆனா நீங்க எதுக்குமே ஒத்தே வரல. நீங்க 4 பேருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டீங்க, அந்த கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டீங்கன்னு சொல்ல இது வருஷம் நம்பவே மாட்டேங்கிறா. நாங்க உன் முன்னாடி உசுரோட நின்னு பேசிட்டு இருக்கோம், நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்க. இல்லம்மா, அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சுல்ல, அப்ப உங்க காரு மலை மேல இருந்து பறந்து போய் கீழே விழுந்து நீங்க 4 பேருமே இறந்து போயிட்டீங்க. உங்க ஆப்போசிட்ல வந்த அந்த பொண்ணு தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சதுனால பாறை மேல விழுந்து இறந்து போயிட்டா. நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் 3 நாள் உங்களுடைய ஆன்மா இந்த
பூலோகத்துல தான் சுத்திட்டு இருக்கோம். 3வது நாள் தான் போகணும். இத நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தேவதைகள் வந்து உங்கள கூட்டிட்டு போவாங்க. இல்ல நான் போமாட்டேன்னு அடம்பிடிச்சு அப்படியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அமானுஷ்யம் நடக்கிற மாரி தோணும். அதனால தான் உங்கள எல்லாத்தையுமே அந்த வீட்ல நான் கொண்டு போய் வச்சிருந்து பொறுமையா சொல்லி வழி அனுப்பலாம்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். இது எல்லாமே நீங்க என்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்களோ அன்னைக்கே எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. ஆனா வருஷம் எதுவுமே நம்ப மாட்டேங்கிறா. சரின்னு சொல்லி அவரு தன்னோட கைய தூக்கி அந்த பொண்ணோட நெத்தியில வைக்க, அந்த பாஸ்ட் எல்லாமே இவங்களுக்கு தெரியுது. அதாவது இவங்க சின்ன வயசுல இருந்து விளையாடுனது, காலேஜ் படிச்சது, அதுக்கப்புறம் இந்த கார்ல வந்தது, அந்த காருக்கு மேல இருந்து ஜம்ப் ஆகி கீழ விழுந்தது, அதுல மொத்த பேரும் இறந்து போனது அப்படின்ற மாதிரி எல்லா இன்சிடென்ட்டுமே அவங்களுக்கு தெரிய வருது. தர்ஷு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்களே, எனக்கு தோல் எரியிற மாரி ஸ்மெல் வருதுன்னு. அது ஏன்னு இங்க காட்டுறாங்க. அதாவது அந்த கார்ல இருந்து ஒரு பெட்ரோல் வந்து அப்படியே கீழ ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அந்த பெட்ரோல் வந்து தர்ஷோட உடம்புல பட்டு, தர்ஷோட உடம்பு தான் அப்படியே எரிஞ்சிருக்கும். சோ இதனால தான் இவங்க கன்டினியூஸா திரும்ப திரும்ப எனக்கு ஏதோ எரியிற ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆன்மா பட்டு அந்த ஆடு அங்கிருந்து குதிச்சு இறந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஆன்மாவை பார்த்து தான் அந்த நாய் குலைச்சது. இவங்களுக்கு இறந்து போனவங்களோட ஆன்மா தெரிஞ்சது அப்படின்ற எல்லா விஷயமுமே இவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்திருக்கு. அதனாலதான் வானத்துல அந்த சூரியன், நிலா எல்லாமே வேற விதத்துல தெரிஞ்சது எல்லாமே இவங்களுக்கு ஞாபகம் வருது. நீயும் இதை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு நீ சந்தோஷமா இந்த பூலோகத்துல இருந்து போன அப்படின்னா ஏஞ்சல் வந்து உங்களை வழி அனுப்பி கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. எனக்கு என்னோட அம்மாவையும் தங்கச்சியும் மட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் ஒரு ஏரிக்கரை ஓரத்துல இவங்களுக்கு திதி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல போய் இவங்க அம்மான்னு கூப்பிட அந்த சாமியார் மட்டும் தான் அங்க நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது அவங்க அம்மாவுக்கு. உங்க அம்மா பாரு எவ்வளவு அலறாங்க. இவங்க கொஞ்ச நாள் அழுவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நிதர்சனமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஏத்துப்பாங்க. ஆனா நீ இந்த உலகத்துல வாழ முடியாது. இந்த உலகம் மனிதர்களுக்கான உலகம் மட்டும்தான். நீ இந்த இடத்துல இருந்து இப்ப போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்னால போக முடியாது அப்படின்னு வருஷம் கத்துறாங்க. இப்படியே இந்த படமும் முடியுது. சோ இந்த படத்தை பத்தின ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கறதையும் கீழே சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.